நீ? புகழ் பேசு. என்னுடைய புகழ் என்ன? ராஜாதி ராஜ, ராஜா மாத்தாண்ட, ராஜா கம்பீர, கோலாகலன். அப்ப என்னை பார்த்தா எப்படிங்க? பார்த்தா இவனுக்கு அவ்வளவுதான். இப்ப மூஞ்ச பாரு எப்படி இருக்கு. கேட்டு மேல ஓட் போட்டு மாதிரி. யாரா பாத்து? என்ன கேட்டு சொல்லுவாங்க. ராஜாதி ராஜ, ராஜா மாத்தாண்ட, ராஜா கம்பீர, கோலாகலன். கோலாகலன் என்ன தெரியுமா? பரம்பரை பணக்காரன். ஓ பூரா பணம் 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 பேச. காலகாலமான பணக்காரனுக்கு பேரு கோலாகலன். ராத்திரி பகல் பணக்காரனுக்கு பேரு, பரம்பரை பணக்காரனுக்கு பேரு கோலாகலன். ஓ கோலாகலன். டில்லி பாட்சா. இந்த கடாய் வட்டியா நான் வந்து சொல்லணுமா? நாளைக்கு தோல் வியாபாரம் எனக்கு. நான் மோட்பர் மேடம் கடாய் வட்டிக்கிறாங்க. வெடிஞ்ச தோல் யாழ விடுவாங்க இங்க. பூரா யாழ் தட்டு போய் தோலது. யார்? நானு. அப்ப நான் தோல் வைக்கிற பாயின்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா இருந்தேன்னு அவ்வளோ வந்துட்டுக்குதா? ஒருத்தர் கூட விட மாட்டேன். டில்லி பாட்சானா கோலாகலமா, காலாகாலமா எவன் ஒருவன் ஆதி புரிந்து வருகிறானோ அவனுக்கு டில்லி பாட்சா பட்ட பேர். அப்படி டில்லி பாட்சா என்று சொல்லலே 56 நாட்டு பேரரசே. அவன் தர்ற ஒரு மரியாதை இல்ல. அது இல்லையா? அது இல்ல. ஓ மாற்றி சொல்லிக்கிறாங்க. இவன் கொர்ற. இங்க வா. இது என்னது? தொர்ற. இவன் கொர்ற. வாஸ்கே. துரியோதன மகாராஜா சொல்றேன் பாருப்ப. பயப்படாத, நாக்குறேன். ஆமா, நான் நடந்து போனா நான் நடந்து போனா எதுக்கு இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க? அவங்க வாய் அவங்க சிரிக்கிறாங்க. வாய் தான் சிரிக்க, சூட்டில் சிரிக்க முடியும். நீ நல்லா பாத்துக்கிற. நான் நடந்து போறேன், நீ தான் சாட்சி. உன் பேர் என்ன? இவன் நீதிபதியா? அரவிந்த். ஓ நீ நீதிபதியா? நீதிபதி. நான் கவர்னர். இவர் தான் கவர்னர். கூட பஜி இவர் தான். ஆமா. நெப்ப பாக்குற, எதுவும் கையெல்லாம் இது பண்ணாத. இப்படி சைலண்டா நின்னு நான் நடந்து போகும்போது இவன் என்ன பண்றான்னு பாக்குறேன். வாங்க இப்படி திரும்ப. என்ன உன் பேரு? அரவிந்த். எத்தனாவது படிக்கிற? இப்ப 5வது இப்ப 5வது போற.
இப்ப பாஸ் ஆனா 5வது. நீ பாஸ் ஆயிட்ட. ரிசல்ட் வந்துருச்சா? சொல்லு சொல்லு. நீ போடு அப்புறம் உண்டி விட்டான். இவ்வளவுதாங்க ஐயா, நான் கோத்துக்குவோம் ஐயா. 10 பணம் இன்னும் இது 100 ரூபாய் வந்து வந்துருது ஐயா. ஒரு ஊக்கு 20 ரூபாய். என்னென்ன போய் சும்மா நினைச்சியா? ஒரு ஊக்கு 20 ரூபாய். அப்படி நான் ஒரு மகாராஜா தானே. நான் நடந்து போறேன்ல, இவன் என்ன பண்றான்? பாச்சாடா, புத்தி மந்திரி மாதிரி நான் உன்னை கூட வச்சிருந்து அப்படி என்ன அவங்க நான் கேட்டுக்கிறேன். குட்டி, நான் கை அப்படிதான் காமிச்சேனா? அவர் காமிச்சு என்ன என்ன சொன்னான்னு கோயில்? யோ குட்டி, என்கிட்ட பாத்தியா அவன் மந்திரி பையனை வச்சிருந்தேன் என்ன சொல்றானே? எப்படி நான் கைய வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா வேகமா சொல்லு. சொல்லாம சொல்லக்கூடாது தானே? இது என்ன புரியுது? ஏடா, ஒரு மந்திரி கிட்ட, ஒரு மகாராஜா கிட்ட இருக்கிற மந்திரி நீ மகாராஜாவை பார்த்து அது மாதிரி கை காட்டலாமா? தப்பு தானே? டீச்சரை பார்த்து நீ அப்படி அழகு பலிக்க சொல்லி கொடுக்குற, பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சரை தப்பு தானே? ஒரு டெஸ்ட் அடி ஆடலாம். நீ அடிக்க தப்பு இல்ல. ஒரு டச்சுன்னா தெரியுமா? ஒரு டச்சுனா எவ்வளோ அப்புறம் கணக்கு போட்டுக்கலாம். அட்ரா ஒரு டச்சு ஆயிடும். இல்ல குட்டியா, ஒரு டச்சு அடின்னு சொன்னாதானே அது எத்தனை அடின்னு தெரியும் உனக்கு? தெரியுமா எத்தனை அடி? வாங்க. ஆமா, ஒரு டச்சு எவ்வளவு கரெக்டா சொல்லணும். ஒரு டச்சு எவ்வளவு? 1000மா? சூப்பர் படிப்பா. ஒரு 1000மா டச்சுன்னா ஸ்கூல்லயே முதல் கிளாஸ் இவனுக்கு தான். இவனுதான் கிளாஸ். இவனுக்கு எத்தனாவது? ஒரு டெசனா எவ்வளவு? டீச்சர் கிட்ட படிக்கிறியா வாத்தியார் கிட்டயா? ரைட்டு வாங்க. சொல்லு முன்ன. இப்ப டீச்சருக்கு தானே படிக்கிறேன். நல்ல கணக்கு கட்ட வச்சுக்கிற 1000 ஒரு டச்சுன்னா 12. எத்தனை? என்ன டீச்சர் மேலே ஞாபகம் போட்டு எங்க படிக்க முடியாப்பா? அடி அடி அடி. ஆமா, என்னை அடிச்சு பெத்திரி அடிச்சுக்கிறேன். 8 அடி அடிச்சுக்கிறேன் தேவையும். சரி, அது போல போட்டான். குட்டியா, உன் பேர் என்ன சொன்ன? அரவிந்த். நல்லா தைரியமா பேசு. இப்படி வரணும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலையா? எத்தனை படிக்கிற? 5வது படிச்சு கிளம்ப முடியாது. உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஓ, சதீஷ் லட்சுமி. எந்த ஊரு? கஞ்சல் பேராவா? உங்க அப்பா அம்மா கல்யாணம் பாத்தியா? அப்புறம் எப்படி தெரியும்? அரவிந்த் நானே மந்திரியா வச்சுன்னு அப்படி அரை குறையா வச்சுன்னு நான் கேட்கிறேன். இது ஜாட்டு 3 ரூபா போயிருக்குது. என்ன அடிச்சு அடி. ஏடா, ஏதோ என் மந்திரி பையனை கூப்பிட்டு உனக்கு ஒரு ஊர்கவனம் மரியாதை கொடுத்து இப்படி பண்ணதை தவறு. நீ மகாராஜா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ பண்ணதை தவறு அப்படின்னு எதிராக உன்னாட்டுங்கிறவனை 10 பேரை கூட்டு பஞ்சாயத்து பண்றான்னா எனுமின்னாலே அடிக்கிறனா என் மந்திரி. அப்ப நாங்க அடிக்க சொன்னா நீ அடிக்கிறியா? ஒவ்வொரு அடியும் எண்ணி அடி.
அப்படி நில்லுங்க. அப்படி என்ன? எப்படி? எண்ணி அடி. ஆமா எத்தனை அடி? 17 அடி அடிச்சுடுறான். என்ன அடியா? 12 அடிச்சாமா? சரி எத்தனை அடிக்கிட்டோம் குட்டி? கூத்தேர வச்சிருந்தனா அப்ப என்ன ஆச்சு? சரி போ, தப்பு தானே அது, தப்பு தானே. கண்ணு மூடி நான் தப்பு பண்ண தப்புன்னு சொல்லிட்டு சாமி பார்த்து கையை கும்பிடு நின்று இப்படி கும்பிடுற கண்ணு மூணு எண்ணி அடி. குட்டி யாரா வராங்க? ஒவ்வொரு அடியாக எண்ணி அடி. நான் அவன் தெளிவா கேட்கறேன். இவன் கரெக்டா நீதிபதி தாவா? குடி என்னடா சொன்னார் அவரு? இவன் சொல்லிருப்பார் எண்ணி அடிதான் சொன்னேன். ஏன் நான் துண்ணடிச்சு இப்ப அவ என்ன சொன்னா? அப்படி எண்ணி அடி யார் அடிக்க முடியும்? சொன்னியா? அப்ப நான் எண்ணி அடினா அடியே எண்ணி அடினதுக்கு எண்ணி அடிக்கிறதா? தெளிவா சொன்னியா? கேட்கறேன். போகட்டும். இப்படி எல்லாம் வந்ததே துரியோதன மகாராஜன் சொல்லிவிட்டேனே. அயம்பத்தார் நாட்டு பேரரசன் டெல்லி பாட்சா. நான் பக்காரவதா தங்க சிம்மாதானம் வெள்ளி கம்பத்தை காலால் தாங்கி இந்த கையை பேருக்கு அந்த கையை சோத்து கையை எது அது சோத்து கை. இந்த கைக்கே ஒரு மகிமைடா. இது சோத்து கை, இது சூத்துக்கால ஒரு கை. அப்படி நான் வந்து டெல்லி பாட்சான்னு சொல்லி அயம்பத்தார் நாட்டு பேரரசன் உட்கார்ந்து இந்த கையில செங்கோலை எடுத்து நான் எப்படி ஆட்சி பண்ணுகிறேன் கையில தனரகம் செங்கோலை எடுத்து கையில தனராக கையை எந்த கையா? இந்த கைடா தனராக படிச்ச கை. ஆமா. அதனால என்ன ஆகும்? அப்படி இந்த கையினுடைய மகிமை என்ன தெரியுமா? என் அங்குதாசத்தை ஆண்டு வரக்கூடிய கொடைவள்ளல் கர்ணன் இந்த கையாகப்பட்டது எதுவுமே ராமா லட்சுமா என்ற கலைஞத்தை கொடுத்து வாரி 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 கொடைவள்ளல் என்று கர்ணன் பெயர் படைத்து வாரி வாரி கொடுக்க சொல்லுவேன். ஓ, காலை 6 மணி முதல் சாயந்தரம் 6 மணி வரை வாரி வாரி கொடுத்து கொண்டிருப்பான். அப்பட தானியம் குறைந்ததே உண்டானால் இந்த கைய வரிச்சா எங்க போனதே வளர்ந்துக்கு அதே மாதிரி அப்படியே வளர்ந்துக்கண்டா. இந்த கையா பேருக்கு அந்த மகிமை படித்த கை பாக்குறேன் நானு. மகாராஜா இந்த கையா எந்த பொருள் மேல வச்சு வளர்ந்துக்குமா? எல்லா பொருள் மேலே வச்சாலே வளரும். சத்தியமாவா? ஆமாடா. அங்க பாரு மாரியம்மா தாயே. ஏடா சாமி கும்பிடு. நீ கும்பிட்டுக்க. எனக்கு ஆளு எனக்கு கூட ஒரு பொருள் கம்மி குறைச்சி போயிட்டே இருக்குது. பெருசா ஆக மாட்டேது. இந்த கையை வச்சு ஆகுமா? ஆகுண்டா. கண்ணை மூடு. கண்ணை மூடுங்கிறேன். நல்லா பிடிச்சிக்கோ. என்ன நீங்க அடிச்சு அடிச்சு போற அப்படி கையில தனராக முடியான்னு சொல்லிவிட்டேனே. எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? தெரியுமா உங்களுக்கு? அம்மா யாரு? அம்மா யாருங்க? எங்க அம்மா யாரு? உங்க அம்மா யாரு? உங்க அப்பா யாரு? ஐயா ஐயா பார்த்தவன் கூடையில கருவாடு ஊரை சுத்தி பீக்காடு
ராஸ்கல். ஆகாய பந்தலிலே யான் குஞ்சி தொங்க எங்கடா தொங்கு? வாங்க. போடா டேய் டேய் வராங்க. போடா வராங்க. இல்ல நானும் எவ்வளவு நேரம் பார்க்குவேன் ஒரே ஏத்து மகன் தண்ணியில் நாலு சுத்தி. அப்படி மச்சு மூணு டேய், போகுது எங்க அப்பா யாரு? ஹாய் எங்க அம்மா யாரு? திருதராட்ட மகிமனுக்கும் ஆ திருதராஜ மகிமனுக்கும் ஆதேங்க சொல்லு. உங்க அப்பா கேட்டு கொடுத்த மகனுக்கும் திருதராஜன் என் வாய் கொதல் வாங்கி விடுங்க திருதராஜ மகிமனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் உங்க அம்மாவுக்கு காண்டே இருந்தா இவங்க மட்டும் விடுங்க யாரு? படிமுறையெல்லாம் யாரே குடும்பம்? எனக்கு வேணா ஊம்பத்துக்கிறாங்களா ஏ வராங்க. தூங்க வந்து உட்காந்துக்கிறாங்களா காந்தாரி அம்மையாருக்கும். அதாங்க உங்க அம்மா காண்டி எடுத்து விட்டுக்கு சாணி நின்று பேர ஏ கப்பு ஐயா, நீங்க எத்தனை ரூபா பேரு? ஆ நீங்க அம்மாளுக்கு எத்தனை பேரு? 3 பேரு அடே டுப்பா. ஏங்க டப்பா எவ்வளோ பையோ? யாங்க உங்க அம்மாளுக்கு 3 பேருன்னு சொல்றேன். ஆ 3 பேரு உங்க அம்மா உயிரோட கிரோட பையோ. இல்லைங்க ஏன் நாங்க முதல்ல பிறந்தாரு பிறந்தான்? 3 பேர் ஆம்பளை பசங்களே ஏய், எங்க பெரியண்ணா பிறந்தாரு உங்க பெரிய என்ன பிறந்து? நல்லா தான் இருந்தா ஏய், ரெண்டாவது அண்ணன் பிறந்தார் ஏய், நல்லா தான் இருந்துச்சு ஏய், மூணாவது என் தலைகாய் வெளியே வந்து ஏய், என் தலைகாய் வெளியே வந்துச்சா இல்லையோ ஏய், இந்த புள்ள என்ன புள்ள இருக்கும் அட, அட, அட. அப்படின்னு சொல்லிட்டு தலைகாய் வெளியே வந்த உடனே ஏய். எங்க அம்மா எழுந்து என்ன மூஞ்ச பார்த்தா பாரு எப்படி எப்படி பார்த்தா? எங்க அம்மா கவுச்சு குத்து மூஞ்ச பார்த்தா பார்த்தா அப்பே குளுக்கோஸ் அம்மா செத்து போயிட்டா. ஆமா ஏன்னா இந்த மூஞ்சி பார்த்தா காதுரா அப்பா. அம்மாட அப்பா இருக்கு அந்த மூஞ்சி. ஏடா பையோ கோட்டா மூஞ்சி கச கசனு பிச பிசனு பிச்சு பிச்சுன்னு இத்தனை பேரு பிறந்திருக்கிறீங்களோட. மிலு மிலுன்னு. மிலு மிலுன்னு. ஐயோ அப்பா டேய், 3 அதிகமா திருதராஜ மகிமனுக்கும் ஆ. காந்தாரி அம்மையாருக்கும் ஆ. ஒரே இமிட்டேடா நாங்க. உங்க அம்மாளுக்கு டேய், நாங்க ஒரே கொஞ்சமே உங்க அம்மாளுக்கு மட்டும் இல்ல அது மட்டுமா எமிட்டு இல்ல இது மட்டும் தான் உங்க அம்மா எமிட்டு. ஏய், அப்படி எவ்வளோ ஓய் கொஞ்சமே. உங்க அம்மா தான் ஆமாடா. எவ்வளவு 10 20 30 40 40 ஆதா 50 60 70 80 80 ஒரே கொஞ்சமே. உங்க அம்மாளுக்கு 5 மே பிடிக்குதா போ 70 80 80 இல்ல ஒரே ஒரு 90 90 ஒரே ஒரு படாக்கிட்டா ஓ ஒரே ஒரு ஒரே வாரு ஒரே ஒரு ஒரே வாரு அப்படி அப்படிக்குது 100 ஏமதி ஒரே 100. யோ பையா யோ பாடா யாரும் இல்லையா? யோ மந்திரி யோ மந்திரி டேய் நாராயணா டேய் 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 யோ மந்திரியான மெய் மறந்து போயிட்டா அவடைய மேல பாடுறா. பாடுறாடி ஆய் பாடுறாயா தோப மந்திரி என்ன நானே மந்திரி மெய்யாலுமே சிலை ஆயிட்டுக்கிறான் கோயிலுக்கு சிலை மாதிரி மந்திரி அம்மா வந்துக்கிறான் அம்மா வந்துக்கிறான் டேய் உங்க அக்கா வந்துக்கிறான் அதுக்கு பேச மாட்டேன்றாங்க டேய் கோயில்ல இருந்து தீர்த்தம் வந்துக்கிறான். உன்னை இதாவது அடிச்சு பாரு முடிக்கிறான் நான். ஓ மகாராஜா ஏ இவன் இருக்கிறான்னா என்ன சொன்னா டேய் என் மூத்த தெருவாத்தியா தேட மாட்டேன் மூத்தமா டேய் கையில பிடிச்சினாடா எடா இல்ல ஏய் மகாராஜா ஏய் உங்க அம்மா உயிரோட இருக்கிறாளா உங்க அம்மா உயிரோட கோட்ட மாட்டேங்கிறாடா. அங்க பணியார் சொல்லலாம் எங்கடா பண்ணா? டேய்
99 பேர் ஆண் குழந்தையாகவும் ஏன் மகாராஜா ஏதா உங்க அம்மா ரொம்ப கெட்டியாக குண்டிக்காதீங்க. 99 பேர் ஆண் குழந்தையாகவும் இருங்க 100 பெற்றிருக்கிறாள் உங்க அம்மா. ஆமாடா பையா சத்தியமா உங்க அம்மாவுக்கு ஆக்கிறதே வேலை. எங்க அம்மாளுது ஆக்கிறதே வேலை. அரண்மனை பெருசு ஆக்கிறதே வேலை. உங்க அப்படி 99 பேர் ஆண் குழந்தையாகவும் ஒரே ஒரு பெண் குழந்தை திருச்சதை என்று சொல்லக்கூடிய துச்சதை அப்படி 99 பேரும் பிறந்து எங்க தங்கச்சி நாங்க இடை விடாமல் வச்சுக்கோங்க. 50 நாடு பேரரசர் அவங்க தங்கச்சி அவங்க 100 பேரும் அப்படியே வச்சுக்கிறாங்க. கோட்டை மலை கண்டிப்பா போற அங்க போன தாட்சியை வச்சுக்கிறோம். யாரும் பிடிக்கல நானும் பாசத்தோடு பாசத்தோடு தங்கச்சி தூக்கி அரவணைக்கிறவனா வச்சுக்கலாம். எந்த காலத்துல அப்ப பாசமா வச்சுக்கிறா பாசமா தூக்கி வச்சுக்கிறதா தண்ணி போட்டு அப்படி 99 பேர் ஆண் குழந்தையாகவும் ஒரே ஒரு பெண் குழந்தை எங்க தங்கச்சியை சிந்த நாட்டுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எதிரியானவன் யாரும் கண்டவனுக்கு பிறந்த குண்டலாதி பசங்க தேவடியாளுக்கு பிறந்தது செடி சேத்துல பிறந்தது குண்டு பத்தி கடை ஒரு குண்டு கண்டு குண்டு தெரியாது. உலாந்திர வடா என்னைக்கு விடுதுன்னு தெரியும் எனக்கு. உளுந்திர வடா போட்டுருமா வடா போட வந்தா இற கடை ஆடி அப்படி இல்ல பூரா செலகள் பத்தி தேடி விடுதுங்க. யாரு பூரா குண்டு செடி பிறந்ததுங்க பூரா குண்டு செடி கண்டவா ஓடி போட்டுதுங்க. இவ சாகலே அப்படின்ற தினத்திலே அவன் செத்துந்தாங்க நம்ம மொட்டை அடிச்சுடுவோம் சத்தியமா. அதுக்கு ஒரு காலம் வந்து அடிச்சுடுவேன். அப்படி கண்டவனுக்கு பிறந்த குண்டலாதி பசங்களே நாட்டிலே வைக்க கூடாது என்று நான் என்ன செய்தேன் சொல்றேன். குண்டலாதி பசங்களை நாட்டிலே வைக்க கூடாது என்று சரகுடம் போட்டி அரக்கு நாள் மாளிகை கட்டி ஐவரும் தாய் குந்தையோடு ஓர் இரவு எங்க மரணவாதம் கங்கைக்கரை ஓரத்தி மரணவாதம் அருகாமல் கங்கைக்கரை ஓரத்தி அரக்கு நாள் மாளிகை கட்டி ஐவரும் தாய் குந்தையோடு ஓர் இரவு தங்கி வர வேண்டும். அப்படி என்று செய்து புராசனம் என்ற மந்திரியை வைத்து கூண்டோட தீ கொளுத்தினேன். ஸ்ரீகுமரன் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா? சாக மாட்டேன் கூட்டிட்டே சொல்லி வைடா. இந்த கண்டவனுக்கு பிறந்த குண்டலாதி பசங்க மாலை இல்லடா பவி மாலை மாட்டா வச்சிருக்கிறோம். எனக்கு என்ன ஆசை தெரியுமாடா? என்ன ஆசை?